வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ சென்னை வடபழனி பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அருகில் இருக்கிற வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு போகலாம் வாங்க. 3 சித்தர்கள் வழிவந்த ஆலயம் இது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலி கிராமத்தில் வசித்த அண்ணாசாமி நாயக்கர் அவர்களால் முதலில் இங்கு குறி சொல்லும் மேடை அமைக்கப்பட்டது. அவருக்கு எப்படி குறி சொல்கிற முக்தி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பெற்றோர்கள் கல்விக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் இவருக்கு கல்வி கற்க விருப்பம் இல்லை. ஆனால் முருகர் பக்தி மட்டும் இருந்துச்சு அவருக்கு. அவர் வயிற்று வலியால் அவதிப்படுறாரு. நம்ம சேனலில் திருப்போரூர் சிதம்பர சாமிகளை பற்றி போட்டிருப்போம். அவர் தான் அந்த காலத்தில் சிறந்த வயிற்று வலி வைத்தியர். ஆகையால் அண்ணாசாமி அவர்கள் 3 கிருத்திகை தினங்கள் அன்று திருப்போரூர் முருகப்பெருமானையும் அதன் அருகே உள்ள கண்ணகப்பேட்டையில் உள்ள சிதம்பரசாமி சமாதியும் வணங்கிவிட்டு வரலாம் என்று திட்டமிடுகிறார். முதல் கிருத்திகை பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுறாரு. 2வது கிருத்திகை பயணத்தையும் அவர் போகலான்னு பிளான் பண்ணி போகிறாரு. அப்போ தான் மழை நிறைய பெய்யுதாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய குளம் இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் அது ஆறாக இருந்துச்சு. அந்த ஆற்றை கடந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும். அவரால் போக முடியல. மற்றவங்களாலையும் கடக்க முடியாத ஆற்றை தானும் இறங்கி தன்னுடைய உயிரை பணயம் வச்சு முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வராரு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அவரை பார்த்து. 3வது கிருத்திகையும் வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்டு முடிச்சிடுறாரு. அன்று இரவு நேரமானதால் அங்கே கண்ணகப்பேட்டை போயிட்டு சிதம்பரசாமி சமாதியில் படுத்து தூங்குறாரு. அன்றிரவே சிதம்பரசாமிகள் ஒரு முதியோராக அவர் கனவுல வந்து சொல்கிறாரு, முருகப்பெருமான் உன் வீட்டில் குடியேற ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. திருப்போரூரிலிருந்து சென்னைக்கு திரும்பி வராரு. வரும்போது வழியில் ஒரு சாது பார்க்குறார். அவர் பழனியிலேருந்து வராரு. அவர் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு புதுமையான காணிக்கையை திருத்தணிக்கை சென்று வழங்க வேண்டும் சொல்லிவிட்டு அப்படியே வழி போயிடுறாரு. திருத்தணிக்கு கால்நடையாகவே போய் சேர்ந்துடுறாரு. அங்கே தான் பார்க்குறாரு பக்தர்களெல்லாம் முருகப்பெருமான தமிழில் எதுகை மானையோட வர்ணனையோடு அவர் அழகையும் புகழையும் பாடுறாங்க. இவர் அதை கண்டு பார்த்து வியந்து, நம்மளால் இதை மாதிரி பாட முடியலையே முருகா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இவர் என்ன காணிக்கை செலுத்துறது அப்படின்றது தெரியாமல் முழிக்கிறாரு. முருகனை பாட முடியாத என் நாவை நான் அறுத்து உனக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டு அதனுடைய நாக்கு நுனியை அறுத்து இலையில் வச்சு பலிபீடத்தாண்ட வச்சு வணங்குறாரு. ரத்தம் சொட்டும் வாயிலிருந்து முருகா முருகா என்ற முனவல் சத்தம் மட்டும் கேட்கிறது. அங்கிருந்த ஒரு பக்தர் அதை பார்த்துட்டு முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை வாங்கி அவர் கையில் கொடுக்கிறாரு. படத்தை பெற்றுக்கொண்டு வீட்டில் வைத்து ஆனந்தமாக வணங்குகிறார். சில காலங்களுக்கு பிறகு அவருடைய நாக்கு நன்றாக வளர்ந்து விடுகிறது. வயிற்று வலியும் அவரை விட்டு விலகி போகிறது. கால்நடையாக பழனிக்கு சென்று தண்டாயுதபாணியை வேண்டுகிறார். திரும்பி வரும் வழியில் ஒரு கடையில் பழனி ஆண்டவர் திருவுருவப் படத்தை பார்க்கிறார். அதன் மீது ஆசை கொள்கிறார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை அதை வாங்குவதற்கு. அன்று இரவு அங்கேயே தங்கிவிடுகிறார். மறுநாள் காலையில் கடைக்காரர் கடையை திறக்கும்போது அண்ணாசாமி அருகில் இருப்பதை பார்த்தார். உடனே அந்த படத்தை ஒரு மாலை அணிந்து அவரிடம் கொடுக்கிறார். அண்ணாசாமி வியக்கிறார். என்ன இது அப்படின்றார். அதுக்கு அவர், முருகப்பெருமானின் கனவில் தோன்றி இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாசாமியும், என் கனவில் முருகப்பெருமான் வந்து இதை உங்களிடம் என்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால் தான் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். இருவரும் மனம் மகிழ்ந்தனர். சென்னைக்கு திரும்பி வந்து வீட்டில் வைத்து வணங்கி அங்கு வரும் மக்களுக்கு குறி சொல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினார். அண்ணாசாமி தம்பிரார் என அனைவராலும் போற்றப்பட்டார். கீற்று கொட்டடையில் முருகப்பெருமான் படத்துடன் இருக்கும் அண்ணாசாமி தம்பிராரை பார்க்க 1863இல் ரத்தினசாமி செட்டியார் வருகிறார். அண்ணாசாமி நாயக்கர் ரத்தினசாமி செட்டியாரை அன்புடன் வரவேற்கிறார். அவரிடம் கோவில் கட்டி தாருங்கள், முருகப்பெருமானுக்கு சிலை அமையுங்கள் என்று வேண்டுகிறார். அவர் கூற்றுப்படியே ரத்தினசாமி செட்டியார் வாணியம்பாடி சென்று அழகான முருகர் சிலையை வடித்து சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு ஆலயமும் அமைத்து அண்ணாசாமி தம்பிராரிடம் கொடுக்கிறார். பேரானந்தம் அடைந்த அண்ணாசாமி தம்பிரார் ரத்தினசாமி செட்டியாரை ரத்தினசாமி தம்பிரார் என முடிச்சூட்டினார். முதலில் மறுத்த ரத்தின செட்டியார் பின்பு தன் நாவை அறுத்து காணிக்கையாக செலுத்தி பாவாடம் தரித்து பதவியை ஏற்றுக்கொண்டார். அண்ணாசாமி தம்பிரார் மறைவுக்கு பிறகு ரத்தினசாமி தம்பிரார் இவ்வாலயத்திற்கு கோடம்பாக்கம் குறி சொல்லும் மேடையிலிருந்து வடபழனி ஆண்டவர் கோவில் என பெயர் மாற்றினார். சைதாப்பேட்டையை சேர்ந்த பாக்கியலிங்க செட்டியார் இவருக்கு சீடராக இணைகிறார். அவரும் தன் நாவை அறுத்து காணிக்கை செலுத்தி செந்நிற பாவாடம் தரித்து குறி சொல்லும் சித்தராக விளங்கினார். 1886இல் ரத்தினசாமி தம்பிரார் இறந்து விடுகிறார். அவரைத் தொடர்ந்து பாக்கியலிங்க தம்பிரார் சுமார் 50 ஆண்டுகள் பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டார்.
1930 அவரும் இறந்து விடுகிறார். அவருக்கு பின்பு இங்கே யாரும் சித்தர்கள் கிடையாது. இந்த 3 சித்தர்களுக்கும் தனியாக ஒரு ஆலயம் உண்டு. ஆலயம் வரும்போது அவர்களுடைய தரிசனமும் பெறலாம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா. கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா. விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா செவ்வாய் கிரக நாயகர் அங்காரகன் இருப்பார். அங்கே அவரை வணங்கிட்டு செவ்வாய் தோஷம் இருந்தால் இவருக்கு தனியாக பூஜை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு பக்கத்தில் சண்முகநாதர் வள்ளி தேவையனோடு இருப்பார். பார்க்கலாம் வாங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், தினம் மச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான், அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பீலமும் உண்டோ, அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ. உங்களுக்கு தலைமுடி காணிக்கை செலுத்துகிற வேண்டுதல் இருந்துச்சுன்னா கோவிலுடைய மேற்கு பக்கம் போனீங்கன்னா அங்கே முடி காணிக்கை செலுத்தும் இடம் இருக்கும். அங்கே முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் க்யூவில் வந்து நின்று சாமி தரிசனம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு காது குத்துதல், இளையவர்களுக்கு திருமணங்கள் இங்கே விமர்சையாக நடைபெறும். உள்ளே போனீங்கன்னா அங்கங்கே ஏரியா பார்ட்டிஷன் போட்டிருப்பாங்க. அதை நம்ம புக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம். இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா 4 புறமும் வழி இருக்குது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 புறமும் வாசல் இருக்குது, கோபுரம் இருக்குது. மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, மனமே கந்தனுண்டு கவலையில்லை, மனமே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, மனமே கந்தனுண்டு கவலையில்லை, மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணு நெருப்பு வடிவாக தோன்றி, நீலகண்டம் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி, நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன், நிருதர் குலத்தை அழித்த. நம்ம மறுபடியும் இப்போ தெற்கு வாசப்படியாக விநாயகர் பெருமானை வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே போவோம். வேலவனே என்று தினம் வேண்டிடும் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய், எண்ணுதற்கு எல்லை இல்லாதானே நின்பெரும் சீர். ஓம் நம சிவாயா. இந்த கியூ பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம் சொல்கிற வழி 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் தனி சன்னதியில் இருக்கார். அடுத்து நம்ம வடபழனி ஆண்டவர் உற்சவர் சன்னதிக்கு போகலாம். பவனி வரவே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி அச்சர் வச்சுருப்பாங்க, சிறிய உருவம். அதாவது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் இது.
இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுடைய விமானம், ஒரு மண்டபம், ஃபங்க்ஷன் எதனால் நடத்தலாம். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய விமானம், அது பக்கத்தில் இருக்கிறது முருகர் வள்ளி தேவயானுடையது, நடுவில் இருக்கிறது பழனி ஆண்டவருடையது. இப்போ இந்த பக்கம் தெரிகிற கிழக்கு ராஜகோபுரத்துடைய வலது இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க சன்னதி. அதுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த பக்கத்தில் சண்முகநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் பக்கத்துலேயே செவ்வாய் நாயகருக்கும் ஒரு சிறிய சன்னதி இருக்கும். இது மேற்கு கோபுர வாசப்படி. இதுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லா மண்டபமும் இதில் கவர் ஆகிடும். 4 திசையிலையும் கோபுரம் இருக்கும். இது வடக்கு கோபுர வாசல் வழி. இது வழியாக உள்ளே வந்தோம்னாக்கா யாகசாலை இருக்கும். யாகசாலையை பார்த்துட்டு அதன் அருகே மூடிய தேரையும் சண்முகநாதரின் விமானமும் மதுரை மீனாட்சி அம்மன் விமானமும், நடுவில் தெற்கு ராஜகோபுரமும், இடது பக்கம் கிழக்கு கோபுரமும் பார்க்கலாம். இந்த காட்சி சிறந்த கோபுர தரிசனமாக இருக்கும். தமிழ்நாடு அறநிலைத்துறை அங்கே தீபம் ஏற்றுறதுக்கான ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி தீபம் ஏற்றலாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும் முருகா அப்படின்னு பாடினார் இல்லையா அருணகிரிநாதர். அவருக்கு இங்கே ஒரு அழகான சன்னதி. கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம். இங்கே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு தனி வழி இருக்குது. சாமியை எளிதாக பார்க்கலாம். கிழக்கு கோபுர வாசல் வெளியே பார்த்திங்கன்னா குளம் இருக்கும். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அப்போது முருகப்பெருமானுக்கு தெப்பத் திருவிழா நடக்கும். 3 நாட்கள் நடக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தாயாய் அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாகி எனக்கு நல்லருள் தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லருள் தந்தாய், திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். ஓம் முருகா அரோகரா. வாசலில் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயமும் இருக்கும். குலதெய்வமாக கொண்டவங்க இங்கே வேண்டி மொட்டை அடிப்பாங்க. உயிர் நீட்டோருக்கும் முன்னோர்களுக்கும் இங்கே ஈமச்சடங்குகள் செய்வாங்க குளக்கரை ஓரமாக. ஆலயத்தின் தூண்களை பார்த்திங்கன்னா பாமன் சாமிகள், நக்கீரர், வள்ளலார் மற்றும் குமரகுருபரர் அவருடைய சிற்பங்கள்லாம் இருக்கும். இக்கோவில் உருவாக தன் திருநாக்கை காணிக்கை தந்த அண்ணாசாமி தம்பிரார், ரத்தனசாமி தம்பிரார் மற்றும் பாக்கியலிங்க தம்பிராருக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. இங்கு தெரிபவர் தான் பாக்கியலிங்க தம்பிரார். இவ்விடம் ஆதி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் பார்த்திங்கன்னா வாரத்தில் இருக்கிற எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலையில் 5:30 மணிக்கு திறந்துடுவாங்க. 5:30 மணிக்கு திருப்பள்ளி பூஜை நடக்கும். 6:30 மணிக்கு காலசந்தி பூஜை நடக்கும். 11 மணிக்கு உச்சக்கால பூஜை நடக்கும். 5 மணிக்கு சாயரட்ச பூஜை நடக்கும். இரவு 9 மணிக்கு மேலே அர்த்தஜாம பூஜை நடக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மட்டும் 9:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடக்கும். விடியற் காலையில் மக்கள் கூட்டம் குறைவாகவும் நேரம் செல்ல செல்ல மக்கள் கூட்டம் அலை போல மோதும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கும். இளைஞர்களின் வாழ்க்கையை முன்னேற்றி நடத்துவதில் வடபழனி ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பாய் பாய் வியூவர்ஸ். அவனிடனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனா